எல்லோருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சிவன் மலையில் திடீரென உத்தரவு பெட்டியில் பொருளானது மாற்றிருக்காங்க. மேலுமே இந்த சுப்பிரமணிய சாமி கோவிலில் உத்தரவு பெட்டியில் மார்ச் 2026 புதிய பொருளானது மாற்றம் செஞ்சப்பட்டிருக்காங்க. சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு தற்போது மஞ்சள், பிள்ளையார் மற்றும் எலுமிச்சை ஆகிய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொருளால் நம்மளுடைய மேசம், ரிஷபம், மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த பொருளால் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளவே முன்னதாகவே இந்த உத்தரவு பெட்டியானது உணர்த்துவதனால இந்த முருகன் இதற்கு பார்த்திங்களா காரணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயருமே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்திங்களா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனியவள் உற்சாகம் சேனலை கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவன்மலை ஆண்டவர் பார்த்திங்களா உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது நிச்சயமாக நாட்டில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் நம்மளுடைய நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வைக்கப்படக்கூடிய பொருள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இப்படியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு வீடு கட்ட நினைக்கிறவங்களோட விருப்பம் அனைத்துமே நிறைவேறும் முருகன் அருளால். பொதுவாகவே மேசராசி அப்படின்னாவே நம்ம முருகன் வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி நாளில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நிதி நிலைமை மேம்படும். தொழில் வேலையில் லாபம் நல்லா அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம பேச்சில் மட்டும் கொஞ்சம் இந்த டைமில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல லாபமும் உங்களோட முடிவு சரியானதாக இருக்கும். பேச்சு மற்றும் செயலில் ரொம்ப கவனமோடு இருங்க. கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி கூட்டாளிங்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசியை பொறுத்த வரைக்குமே செவ்வாயை அதிபதியாக இருக்கிறதுனால இந்த டைமில் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமைந்திருப்பது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். குறிப்பாகவே நிலம் வாங்குறது, வீடு மனை தொடர்பான விஷயங்களுக்கு உகந்ததாக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வீடு கட்ட நினைக்கிறவங்க விருப்பம் நிறைவேறும். கட்டிட நிபுணர்கள், கட்டிட வடிவமைப்பாளர்கள் உள்ளிட்ட நிலம் சம்பந்த பணி செய்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி மேசராசி ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு சிக்கலிருந்து தப்ப கவனம் தேவை. செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனியுடனும் சுக்கிரனோடனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களோட செயல்கள் மேலும் விரைவாக செய்ய முடியும். குரு சாதகமான இடத்துல இருப்பதோடு அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய புதன் சூரியன் பயிற்சி உங்களுக்கு அற்புத பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களோட முயற்சிகளை நீங்கள் இந்த டைமில் நல்ல வெற்றி பாதையில் கொண்டுட்டு போங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு வரம் விரைவாக அமையும். அதே மாதிரி நிதி நிலைமை மேம்படும். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால உங்களோட தொழில் அல்லது வேலை என எதுவாக இருந்தாலுமே லாபம் நிச்சயமாக அதிகரிக்கும். தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் அதை உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி செவ்வாய் பகவானோடு சஞ்சரிக்கிறாரு. ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மேன்மையும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காணலாம். அதே மாதிரி அடுத்து புதன் சூரியனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால புதாத்திய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். இதனால் கல்வித்துறை, மார்க்கெட்டிங் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இரும்பு, எண்ணெய், அதே மாதிரி கறி, பழைய பொருட்கள் சார்ந்த தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் அதனால் ஒரு முன்னேற்றமும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் உயர்வும் சம்பள உயர்வு பெற நிறையவே இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. மேலுமே நீங்கள் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவில் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு உங்களோட ராசிப்படி இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக மிதுனம் ராசி.
மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இது புதனே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசிக்காரர் பட்டு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த மாதத்தோட ஒரு வித விமோசனம், அதாவது நிம்மதி, ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலையானது அமைஞ்சிருக்கு. பங்குனி மாத இறுதியில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சினால உங்களுக்கு பல்வேறு விதங்களில் ஆதாயம் கிடைக்கும். நல்ல லாபமும் உங்களோட முடிவு சரியானதாக இருக்கக்கூடிய வகையிலையும் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட இந்த மாதம் மட்டும் நீங்கள் உங்களோட பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு செயல்படுவதும் மற்றவங்கள மரியாதை குறைவாக பேசுகிறதும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மக்களிடையே நல்ல ஒரு முன்னேற்றமான இடத்துல இருப்பீங்க. நல்ல வகையில் சுப நிகழ்வுகள் நடக்கும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதாக அந்த முருகன் அருளால் உங்களுக்கு நடக்க போகுது. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் உயர்வு பெறும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு சித்தர் ராகவேந்திரர் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா கடகராசி. இது சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே இவங்க பார்த்திங்களா ஒரு மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் இந்த கடகராசியோட அதிபதி சந்திர பகவான். அவரை வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களோட தொழில் வேலை ரீதியான புதிய யோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் விதத்தில் உதிக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமா, அரசியல் போன்ற பிரபலமான துறையில் இருக்கிறவங்க பெரிய ஆதரவும் அன்பும் அவங்களால உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனியோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிடைய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே வந்து போகும். அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பலாம். தொழில் கூட்டாளிகளிடமும் கொஞ்சம் இந்த டைமில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த டைமில் கவனச்சிறுதல், ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்கள கூடுதல் கவனத்தோடு படிக்க நீங்கள் துணையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி சிவன் மலையில் பார்த்தீங்களா முருகன் கோவிலை தெரியாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு அந்த கோவிலானது ரொம்ப சிறப்புகள், ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதில் என்ன பொருள் வைக்கப்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது பல பேருமே ஆர்வம் அதிகனே சொல்லலாம். அப்படி அனைவரோட ஆர்வத்தையுமே தூண்டும் வகையில் பார்த்தீங்களா சிவன் மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது மாற்றப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்று தான் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி. வேறு எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. அதுதாங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டி. இந்த கோவிலோட தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். பக்தர்களோட கனவுல முருகனே போய் சென்று சுப்பிரமணிய சாமி சொந்த பொருள் வைத்து இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யும் மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்திங்களா அந்த பக்தர் இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிகிட்ட சொல்லும்போது பூசாரி பூ போட்டு பார்ப்பாரு. இது உண்மை அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த பொருளை அந்த பூஜையில் அந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. இது பார்த்திங்களா பல 100 ஆண்டுகளாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பக்தர்களோட கனவுல வேறு பொருள் வரும் வரைக்குமே அந்த முந்தைய பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுவாங்க. இப்படி வைக்கக்கூடிய பொருளானது கால அளவு அப்படிங்கிறது கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதாலும் சரி, கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் சரி, அதை முன்கூட்டியே கணிப்பதாக ஐதீகம். பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது. இப்படி பல்வேறான பொருட்கள் இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு வழிபட்டிருக்காங்க. அது எல்லாமே பல்வேறான தாக்கங்களை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. நல்லதும் நிறையவே நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் உணர்த்துது. கடந்த ஆண்டு பார்த்தீங்களா அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியை சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தரோட கனவுல உத்தரவின் அடிப்படையில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது, இது எதை நமக்கு உணர்த்துக்கிறது அப்படின்னா இந்த மாதிரியான தாக்கம், எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் பக்தர்களிடையே அதிகரிச்சிருக்கு. இது குறித்து சிவாசிரியர் கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்படி
இருக்கக்கூடிய இந்த பொருள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும். நாட்டில் ஆன்மீகம் மற்றும் மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டாலே சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்குமா. அதே போல தான் அருகம்புல்லுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளுடன் தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டாலே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் தீரும், வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அதே போல தான் வெற்றிலைப்பாக்கு அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு பொருள். எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தோட தெய்வீக பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றிருக்கு இந்த எலுமிச்சம்பழம். இது அனைத்து தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்றதாகும். குறிப்பாகவே பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது. துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் படைத்து வழிபடுவதும் வழக்கம். இது தெய்வீக சக்தி எளிதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் அறியப்படுறாங்க. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளுக்கு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளானது நிறைய பார்த்திங்களா இந்த டைமில் நடக்கும். கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிம்மம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்குது. நாங்களுமே ரிவனுடன் பார்த்து செய்கிறோம். ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ.